வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா 502 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப ஸ்மால் இன் சைஸ். ஆனால் பவர் வந்து உங்களுக்கு 50+50 வாட்ஸ் பவர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஹம் வராது, நாய்ஸ் வராது, வேறு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது, குறிப்பாக ஹீட் ஆகாது. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 8 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் இதுக்கு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் பவர் பேக் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதனுடைய பவர் 100 வாட்ஸ் அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை கண்டிப்பாக 200 வாட்ஸ் இருக்கணும். பட் நம்ம மேக்ஸிமம் வால்யூம் நம்ம வைக்க போகிறது இல்லை. எப்பவுமே ஒரு வால்யூமை குறைச்சி நமக்கு தேவையான அளவுக்கு தான் வைப்போம். அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன சூட்டபிளான பவர் சப்ளை நம்மக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை தான் இதுக்கு வந்து சூட்டபிள். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்புட் ஏசி வோல்ட் கூடி குறைஞ்சி வந்தாலும் அவுட்புட்டில் வரக்கூடிய வோல்ட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டிசி வோல்ட். இதுதான் எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவை, குறிப்பாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு தேவை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம், 2 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட்டில் பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர். அப்போது ஒரு சேனலுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டியூட்டர் ப்ளஸ் ஒரு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மினி ஒரு டவர். சப்போஸ் 50 வாட்ஸ் பவர் பீக்கில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு 2 சேனல் இல்லைனா 3 சேனல் 3-வே நெட்வொர்க் ஆர் 2-வே நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதில் இந்த டியூட்டரில் இந்த பீசோ எலக்ட்ரிக் டியூட்டரில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், நான் போலர் கெப்பாசிட்டர். அதனால் நெட்வொர்க் போர்டு தேவைப்படாது. இப்போது இருக்கக்கூடிய 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம மிட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லை 6 இன்ச்சு ஒரு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லை டியூட்டரை எடுத்துகிட்டு 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் 2 யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். ஒரு 5 ஆம்பியர் 12 வோல்ட் 5 ஆம்பியர். ஓகேவா? 12 × 5 அப்படின்னா 60 வாட்ஸ். ஓகே, இப்போ பார்க்கலாம். இதில் இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் பாருங்களாம், பாருங்க லைக் திஸ். இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட், நம் விருப்பமான பாட்டு கேட்கலாம். யூஎஸ்பி யூஸ் பண்ணி, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி, இந்த இடத்துல என்ன யூஸ் இருக்கோ டிஎஃப் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாக்மேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஆக்சிலரி இன்புட், சிக்னல் இன்புட் இதில் கொடுக்கலாம். நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் இந்த யூனிட் வந்து புரிஞ்சுக்கும். சப்போஸ் ஆக்சிலரி இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட் செலக்டட்னு வரும், பென்ட்ரைவ்னா பென்ட்ரைவ் செலக்டட் அப்படின்னு வரும். ஓகே, இதில் லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் ஸ்பீக்கர் நம்ம 2 கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வாட்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஓம்ஸ் இருக்கணும், இவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இல்லை. லீனியர் மாதிரி கிடையாது. ஏன்னா வைடு ரேஞ்சு 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் இல்லை. ஸ்பீக்கர் ஊஃபர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்வூஃபர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போது இதுதான் இந்த யூனிட்டு. நல்ல ஒரு பிக் சைஸில் ஒரு எலகண்ட்டாக பக்காவாக ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, இப்போது இது எப்படி இருக்குங்கிற பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே பண்ணுறேன். என்ன மோடு செலக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் மோடு செலக்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. நான் மொபைல் ஃபோன் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சாங் ப்ளே பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வால்யூம் கூட்டுறேன். நெக்ஸ்ட் தான் push back.
இன்னொரு சாங். பாருங்க ட்ரிபிள், இது வந்து ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ரேஞ்ச்னா என்ன, ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் பண்ணோம். பேஸ் ட்ரிபிள் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக வரும். ஒன்ஸ் அகைன் இன்னும் வால்யூம் ரைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பாஸ் பட்டனில் இருக்கு. இந்த பாஸ் பட்டனில் எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் எதுவுமே இல்லை, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இதுதான் கிளாஸ் டியோட ஒரு பிளஸ் பாயிண்ட். இதே லீனியரைஸ் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணாலும் ஒரு இஸ் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், இதுல வராது. ஓகேவா, ரொம்ப காம்பேக்டா இருக்கும். இது யார் வேணா ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஓகே சரி, இப்போ யூனிட் இருக்கு. நாம இதை ஒரு பவர் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு எஃப்எம் பிளேயரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க இந்த இடத்துல ஒரு எஃப்எம் இருக்கு. இது வந்து G-Star கம்பெனியுடைய ஒரு ப்ளூடூத் போர்டு. G-Star கம்பெனி சம்வாட் குட். இதில் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வராது. ஒவ்வொரு மோடு மாற்றும் பொழுதும் எஃப்எம்மோட கிளாரிட்டி, ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஆக்சிலரி இன்புட்டில் நான் ஒரு ஸ்டீரியோ பின் ரெடியாக வச்சுருக்கேன். இதில் இன்புட் கொடுத்துட்டேன். அப்போது இதுக்கு பவர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது பவர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க, இதுக்கு ஒரு 5 வோல்ட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலயமா இதுக்கு கொடுக்குறேன். பார்க்கலாம், கொடுத்தோன்னே ஓகே. இப்போ எஃப்எம் மோடு செலக்டில் இருக்கு. இப்போ பாடிட்டு இருக்கேன், என்ன சாங்குன்னு தெரியாது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்போ பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா, மோடு செலக்ட் ஆகும். தென் ப்ளூடூத் மோட் நான் ஆஃப் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் பண்ணிடுறேன். அடுத்து எஃப்எம் ஒன்று எஃப்எம் மோடு செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போ பாருங்க, உள்ளுக்குள்ள இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இன்புட் கொடுக்குறேன். உன்னத அடையாளம் ஸ்ரீ வேலா பேக்கர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். எங்களின் புதிய கிளை பவானி ரிங் ரோட்டில். நிரந்தர சிறப்புக்கு இம்ப்ளான்ட் மூலம் பல் வைக்க டாக்டர் பிரசாத் ராயல் டென்டல் கேர் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர், கொல்லம்பாளையம். ஸ்வஸ்திக். நான் மீட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, எப்பவுமே கிளியரா இருக்கு. இன்டோர்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ கிளியரா இருக்கு. ஒருவேளை ஆண்டனா போட்டோம்னா நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், குவாலிட்டி. 1 செகண்ட் மறுபடியும் மீட் பட்டன் ரிலீஸ் பண்றேன். குடும்பத்துடன் விளையாடி மகிழ பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம் மற்றும் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு. இப்போ இதுல ரிமோட் ஒன்று வரும், நல்ல ஃபைன் ரிமோட். G-Star கம்பெனியோட ரிமோட், நல்ல குவாலிட்டியான ரிமோட், நல்ல மாடல். அப்போ இந்த பிளேயர் என்னமா மாறிடுச்சு, இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையரா மாறிடுச்சு. ஆக்சிலரி இன்புட் கொடுத்துருக்கோம். கூடவே என்ன பண்றோம், எஃப்எம் பிளேயரா மாறிடுச்சு. ரொம்ப லோ பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான ஒரு எஃப்எம் ஆம்பிளிஃபையரா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்லயும் ப்ளூடூத் இருக்கு, இந்த யூனிட்லயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டியூட்டர், 2 ஃபுல் ரேஞ்சு, 4 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரீனுக்குள்ள தான் அக்குமுலேட் பண்ண முடியும், அதனால கொடுத்துருக்கோம். மறுபடியும் 1 செகண்ட். ஓகே, ஸோ நல்ல குவாலிட்டி சாங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வால்யூம் நான் குறைச்சிடுறேன், வால்யூம் லெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சினி சாங்காக இருக்கு, கட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ன குவாலிட்டி வேணுமோ நாம் அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்பீக்கர் சிஸ்டம், நல்ல பவர் சப்ளை, இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருந்தால் நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்கலாம். இது தனியாக இந்த யூனிட் வேணாலும் வாங்கிக்கலாம், அசசரிஸோட வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த வித் ப்ளூடூத் கனெக்ட் இந்த G-Starோட வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.